கொலையா பண்ணி அந்த பொண்ணை ரேப் பண்ணி அவளோட பாடி பார்ட்ஸை சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்திருக்கான். பட் அவனை ஃப்ரீயாக வெளியே விட்டுட்டாங்க. இசை சகா வந்து 1949 ஜப்பானில் பிறந்திருக்கான். அவனுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஃபெய்ரி டெய்ல், மனுஷங்களை சாப்பிட்றது, இந்த மாதிரி கதைனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கான். அதுவும் வளர வளர அது ரொம்ப அப்சஷனாக மாறுது. எல்லாத்த விட கேனபிலிசம் எல்லாம் அவனுக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகுது. கேனபிலிசம்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சாப்பிட்றத கேனபிலிசம் சொல்லுவாங்க. 1977 அவன் ஜப்பான்லேருந்து பாரிஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறான். அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற சார்பன் யூனிவர்சிட்டியில் லிட்ரேச்சர் படிக்க ஜாயின் பண்ணுறான். ஜூன் 11, 1981 அன்னைக்கு அவனோட கிளாஸ்மேட்டாக இருந்த 25 வயசு ரெனே ஹேட்வெல்ட்டு அவனோட ரூமுக்கு நம்ம 2 பேர் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அந்த பொண்ணு அந்த ரூமுக்குள்ளே போன உடனே அவன் எதிர்பார்க்காத டைமில் அவன் கழுத்துலேயே ஷூட் பண்ணி அவளை கொல்றான். அந்த பொண்ணு இறந்து போயிட்ட அப்புறம் அவன் உயிரில்லாத பாடியை ரேப் பண்ணுறான். அதுக்கப்புறம் பல நாள் அவளோட பாடி பார்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சு அவன் சாப்பிட்டு வந்திருக்கான். சாப்பிட்டு மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையுமே அவன் ஃபோட்டோ எடுத்து டீட்டெயிலாக எழுதி டாக்குமெண்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் பல நாள் கழிச்சு மிச்சம் இருக்கிற பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் டிஸ்போஸ் பண்ண போயிருக்கான். அந்த டைமில் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அவன் மென்டலி ஸ்டேபிளாக இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் இருக்கிற சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் அவன் அட்மிட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள்லேயே அவன் ஜப்பானில் இருக்கிற மென்டல் ஹாஸ்பிட்டலில் அனுப்புறாங்க. அங்கே வெறும் 15 months தான் அவன் அங்கே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவன் அதை பற்றி புக் எழுதுறான். டிவி இன்டர்வியூஸில் வரான். அவன் பண்ண கிரைம்ஸ், கேனபிலிசம், அதில் அவனுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட், இது பற்றியெல்லாம் பேசி அவன் ஒரு செலிபிரிட்டி அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறான். உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ டார்க் மிஸ்டீரியஸ் கதை ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்ற வீடியோஸும் போய் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.